வணக்கம். நம்ம சென்ற காணொளியில என்ன பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்க கஷ்டப்படுறவங்க அல்லது துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு அல்லது துவண்டு போய் மனம் துவண்டு போய் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுற இனிய சொற்களை பத்தி பேசணும். நம்ம எப்படியெல்லாம் இனிய சொற்கள் பேசலாம், நீங்க என்னென்ன இனிய சொற்களை அப்படி பேசியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கலந்தாய்வு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த காணொளியில அதாவது மற்றவங்க கிட்ட நம்ம பேசுற இனிய சொற்கள் வேற, நம்ம கிட்ட நம்ம அப்படி ஏதாவது ஒரு மனம் துவண்டு போய் இருந்த நேரத்திலேயோ அல்லது நம்ம ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் செஞ்சப்போ நம்மளுக்கு நிறைய என்ன கிடைச்சிருக்கோ இனிய சொற்களோட நம்மளை வாழ்த்தி இருப்பாங்க, நம்மளை இன்னும் உற்சாகப்படுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலையில உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கண்டிப்பா அந்த நிகழ்வை கடந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருப்போம். அப்படி என்னென்ன மாதிரியான இடங்கள்ல என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்ல உங்களுக்கு நல்ல இனிய சொற்களை கூறி உங்களை வாழ்த்துனதோ அல்லது உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தினதோ இன்னும் ஊக்கப்படுத்தினதோ அப்படி ஏதாவது இருந்தா அந்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத என்னோட பகிர்ந்துக்குங்க. சொல்லுங்க தெரியும். வீட்டில் அம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் வீட்டில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ அம்மா அதை பார்த்துட்டு இப்போ பரவாயில்ல நான் இல்லாத நீ இவ்வளோ பண்ணியிருக்கியே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் இது பண்ணுறது. சூப்பர். உண்மையாக ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது, அதான் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வீட்டை பார்க்கறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு உதவி தான். நான் லாஸ்ட் மந்த் ரன்னிங் சாம்பியன்ஷிப் போனேன். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்ததில் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு சூப்பர் இனிமேல் இந்த மாதிரி பண்ணணும், இன்னும் முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு அதையே வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் கேட்டு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சரிங்களா? உண்மைதான். சொல்லுங்க. இப்போ நான் இத்தனை நாளாக யோகா பண்ணி நான் 3 கின்னஸ் 6 வேர்டை கிடச்சிருக்கேன் மேம். அப்புறம் நிறைய காம்படிஷனில் நான் வின் பண்ணனால அதில் இருக்க ஜட்ஜஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நிறையா அப்ரிஷியேட் பண்ணி இன்னி நிறையா காம்படிஷன் இருக்கணும், நீ நல்லா பண்ண அப்படின்னு சொன்னால் நான் இன்னி வரைக்கும் யோகா கண்டினியூ பண்ண. அதாவது அவங்களுடைய உற்சாகம் ஊக்கமே உனக்கு இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தருது. சரி, சொல்லுங்க ஃப்ரெண்டு. மேம் இப்போ நான் லாஸ்ட் ஆனுவல் போஸ்ட் பண்ணாங்க ஸ்கூலில். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஏஆர்டி அவார்டு வாங்கினேன். அவள் என் அப்பா லைக் எவ்வளோ பாடினேன் அவ்வளோ பாடினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆனுவல் 5th படிக்கும்போது நான் ஆனுவல் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அப்பாவுக்கு ஏஆர்டி அவார்டு வாங்கினவங்களாம் பார்த்துட்டு நம்ம பையனை இப்படி பண்ணுவானே, நம்ம பையனும் ஒரு வகையில் இந்த மாதிரி தான் பண்ணுவான்னு சொல்லி லைக் அவர் ஒரு சோகமாக இருந்தார். அடுத்த வருஷம் நான் வாங்கிடுவேன்ப்பா நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி வாங்கினதுனால அவர் லைக் அவர் சொல்கிற இன்ஸ்டால் மிஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோ இன்ஸ்டால் வச்சு என்னை பாராட்டினாரு. அதனால அப்போ அந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்தது. சொல்லுங்க சரி மேம். நான் சென்னை கிருப்பாங்கிற ஒரு இடத்துல பாட்டு பாட போயிருந்தேன் மேம். அங்கே நிறைய ஆடியன்ஸ் நீ நல்லா பாட்டு பாடுற, இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணு, செம்மையாக பாட்டு பாடுற அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணாங்க மேம். அது மேம் எங்கள் ஸ்கூலில் தாஜ்பால் நடத்துனாங்க. அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் கூடலாம் சேர்ந்துட்டு வேளம்மாள் போதி கேம்பஸ்ங்கிற ஸ்கூலுக்கு போய் நாங்கள்லாம் விளாண்டோம். அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. பட் இன்னும் எங்களை கூப்பிட்டு போகலை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் வின் வந்துச்சு தாஜ்பாலில். அதில் மேன் ஆஃப் த மேட்ச் நான் தான். அதனால எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே சொல்லி நீ நல்லா விளையாடுற, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணினா நீ டிஸ்ட்ரிக்ட் லெவல் நீயே போகலாம் அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணுவேன். சூப்பர், ரொம்ப நல்லது. நான் போன வருஷம் ஒலிம்பியாடில் எனக்கு கோல்டு மெடல் சயின்ஸில் நான் வாங்கினங்காட்டி எங்கள் அம்மா இந்த வருஷமும் எனக்கு ஒலிம்பியாட் போட்டு இந்த வருஷமும் நல்லா வாங்க முடியும்னு சொன்னங்காட்டி இந்த வருஷம் நான் நல்லா பண்ணியிருக்கேன் மேம், வாங்குவேன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு கிடைச்ச ஒரு உற்சாகம் ஊக்கப்படுத்துதல் உங்களை அடுத்த இதுக்கும் கொண்டு போக வச்சிருக்கு. உண்மைதான். அதாவது நம்ம செய்கிற செயல்களை பாராட்டுறது அப்படின்னா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அதில் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு தான் முதல் இடம் இருக்கு. எப்பவுமே தன்னுடைய குழந்தை ஒரு இடத்துல சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு உற்சாகப்படுத்துவாங்க. அப்போ நம்ம வாங்குற உற்சாகம் ஊக்கப்படுத்துதல் நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்போ என்ன தோணுன்னா அடுத்த வளர்ச்சி அதுக்கடுத்த வளர்ச்சிங்கும் போது அந்த இடத்துல எல்லாரும் நம்மளை யாராவது ஒருத்தவங்க பாராட்டணும். ஏன்னா பாராட்டுதலுக்கு மயங்காத மனிதனே கிடையாது. எல்லா மனிதர்களுமே என்ன பண்ணுவாங்க, பாராட்டுதலுக்கு மயங்குவாங்க. உண்மைதான். அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட பேசுற இன்சொல் வேற மாதிரி, மற்றவங்களை அது மகிழ்விக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற இன்சொல் நம்மளை
அப்படிப்பட்ட இன்சொற்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்றோம், மனிதர்கள் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு போறது இந்த மாதிரியான இன்சொற்கள் தான். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாமளும் இனிய சொற்களை பேசணும், நம்ம இனிய சொற்கள் வாங்குற அளவுக்கு நம்மளுடைய செயல்களும் சிறப்பானதா இருக்கணும். அதுக்கான முயற்சியில நம்ம என்ன பண்ணணும், இப்ப இருந்தே ஈடுபடணும். நன்றி.